ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்லாஸ் வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இனிமேல் அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே இன்லாஸ் வீட்லேருந்து தான் வரப்போகுது. ஸோ வந்ததுமே ஃபர்ஸ்ட் வேலையாக பார்த்தீங்கன்னா அயனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ணியாச்சு. ஸோ அயனுடைய பேக் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வாங்கினது தான், இந்த இயர் பார்த்தீங்கன்னா எதுவுமே வாங்கல. ஸோ அந்த பேக்கே பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக பூரி இட்லி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ பசங்கள் கூட்டி விட்டு நானுமே சாப்பிட்டாச்சு. ஹஸ்பண்டுடைய ஷர்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே வாஷ் பண்ணி வச்சிருந்தாங்க. பட் அயனிங்க்கு எதுவுமே தரவே இல்லையா. ஸோ ஃபோல்ட் பண்ணி கவுண்ட் பண்ணி வச்சுட்டேன் அயனிங் தரதுக்காக. ஈவினிங்காக அயன் ரெகுலராக போகிற மரசாலா பார்த்தீங்கன்னா அவனுக்காக கிஃப்ட் தந்திருந்தாங்க. நானும் அயான் ஏஜ்ல இருக்கும்போது இந்த மாதிரி மரசாலா கிஃப்ட் எல்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ பார்த்ததுமே அந்த மெமரிஸ் தான் வந்துச்சு. நிலோ மார்க்கெட்டிங் ஏஜென்சின்றவங்க காட்டன் சானிட்டரி பேட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணிட்டு வராங்க. இந்த பேட் ஹீட் ப்ராப்ளம், இச்சிங், அலர்ஜிக்னு எதுவும் ஆகாம 12 ஹவர்ஸ் வரைக்குமே ஸ்கின்னை ப்ரொடெக்ஷனா வச்சுக்கும். அண்ட் ஆல்சோ இட்ஸ் சூட்டபிள் ஃபார் ஹெவி ஃப்ளோ. இது பியூர் ஆனியன் சிப் காட்டன் பேட். இவங்க கிட்ட ஹோல்சேல்ல வாங்கி சேல்ஸ் பண்ணலாம். ஒரு பேடோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 6 ரூபீஸ்க்கு தராங்க. ஸோ பல்கா வாங்கினா நம்மளோட மார்ஜின் வச்சு சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரீட்டைல் அண்ட் ஹோல்சேல்ல வாங்கணும்னு நினைக்கிறவங்க இவங்களோட கான்டாக்ட் நம்பர் இன்ஸ்டாகிராம் பேஜ் டேக் பண்ணிருக்கேன். வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. பாய். இனி உங்ககிட்ட கோல்டு ஜுவல்லரி இல்லைன்னு கவலையே படாதீங்க. மீஷோல அதுக்காக தான் சூப்பரான ஒரு நெக்லஸ் செட் வாங்கியிருக்கேன். பார்க்க அச்சல் கோல்டு மாதிரியே இருக்கிற இந்த நெக்லஸ் செட் கூடவே பார்த்தீங்கன்னா இயரிங்ஸுமே வந்துடும். பிரைஸ் கேட்டிங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆயிடுவீங்க. இது செட்டாவே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 200 ருபீஸ்க்கு தான் நான் வாங்கியிருந்தேன். எனக்கு இயரிங்ஸ் மட்டும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்ல. பட் நெக்லஸ்க்கு பார்த்தீங்கன்னா 10 out of 8 தரலாம். இந்த ஜுவல்லரி செட்டுடைய லிங்க் வேணும்னா ஃபாலோ பண்ணிட்டு லிங்க் சென்ட் பண்ணுங்க. இமீடியட்டாவே டைரக்ட் லிங்க் சென்ட் பண்ணிடுறேன். பாய். நாளைக்கு ஈட் வெஸ்ட் இன்னும் ட்ரெஸ் கூட வாங்கல. குர்பானி ஆடு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்னிங் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. 3 குர்பானி ஆடுல 2 தான் பாத்தீங்கன்னா எங்களுது, இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ் வீட்டுது. குர்பானி தரத்துக்கு ஒரு நாள் முன்னாடியே பாத்தீங்கன்னா ஆடு வாங்கிட்டு வந்துருவோம் எப்பவுமே. அது ஒரு வில்லேஜ் ஏரியாவா. சோ அங்கேருந்து பாத்தீங்கன்னா பசங்களுக்காக மாட்டுப்பால் வாங்கிட்டு வந்திருந்தாங்க 4 லிட்டர். அது எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டேன். அங்க இருக்கிற மாங்காய் டோப்ல இருந்து மாம்பழம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சோ வாஷ் பண்ணி கட் பண்ணி சாப்பிட்டேன். ரொம்பவே ஸ்வீட்டா இருந்தது. சயான் குட்டிக்கு எவ்வளவு டாய்ஸ் வாங்கி தந்திருக்கேன். பட் அவன் விளையாட திங்ஸ் பாருங்க. ஆக்சுவலி இந்த வீடியோ நேற்று போஸ்ட் பண்ண வேண்டியது, நேற்று ஈட் இல்லையா. சோ அந்த டைம் பாத்தீங்கன்னா எடிட் பண்ணவும் முடியல, வாய்ஸ் தரவும் முடியல. சோ அதனால தான் இந்த வீடியோ இன்னைக்கு வருது. இன்ஷால்லா நாளைக்கு ஈட் vlog போட ட்ரை பண்றேன். சோ மறக்காம பாருங்க. அம்மா வீட்ல இருந்து வந்ததுமே ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஏற்காடு போயிட்டு வந்திருந்தோம். சோ போயிட்டு வந்ததால எந்த ஒரு ஷாப்பிங்குமே பண்ண முடியல. சோ அம்மா வீட்ல இருக்கும் போதே பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல பசங்களுக்காக ட்ரெஸ் எல்லாம் புக் பண்ணிருந்தேன். எனக்கு பாத்தீங்கன்னா ட்ரெஸ் வாங்கவே இல்லை. சரி நாளைக்கு வாங்கலாம்னு சொல்லி இந்த அளவுக்கு டைம் டிலே ஆயிடுச்சு. நாளைக்கு ஈட் வெஸ்ட் இப்போதான் பாத்தீங்கன்னா ட்ரெஸ் வாங்கவே வந்திருக்கேன். நான் மோஸ்ட்லி வியர் பண்ற ட்ரெஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா மெட்டீரியல் ட்ரெஸ் தான். சோ அது வாங்கி ஸ்டிச் பண்ணி போட்டாதான் பாத்தீங்கன்னா எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். சோ நைட் ஒரு 8 o'clock தான் ஷாப்பிங் பண்ணவே போயிருந்தோம். போயிட்டு ஒரு ட்ரெஸ் மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ ஸ்டிச் பண்ணவே ஒரு 2-3 நாளாவது ஆகும் இல்லையா. ஸோ வாங்கிட்டு வந்துட்டேன். எப்போ ஸ்டிச் பண்ணுவேன்னு எனக்கே தெரியல. இந்த ஒரு லாவெண்டர் கலர் மெட்டீரியல் சுடிதார் தான் வாங்கியிருக்கேன். மேரேஜ்க்கு முன்னாடி ஈட்லாம் வருதுன்னா அம்மா பாத்தீங்கன்னா ஒரு 1 month இல்லைன்னா 1 week முன்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் வாங்கிடுவாங்க. பட் நான் பாருங்க இப்போ கல்யாணம் தான் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நாளுக்கு முன்னாடி போய் வாங்கிட்டு வரேன். அந்த ஏற்காடு வீடியோஸ்லாம் இன்னும் எடிட் கூட பண்ணல, அப்படியே இருக்கு. ஸோ அப்கமிங் டேஸ்ல நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். அண்ட் நைட் ஒரு 12 o'clock இருக்கும். அப்பதான் பாத்தீங்கன்னா பசங்க வந்து தூங்கவே இல்லை. சரி மர்தானி வச்சு தூங்க வச்சிடலாம்னு சொல்லிட்டு மர்தானி வச்சு விட்டுட்டேன். நாளைக்கு குர்பானி தந்ததுமே மீட் எல்லாமே செப்பரேட் பண்ணி எல்லாருக்குமே தரணும் இல்லையா. ஸோ ஹஸ்பண்ட் காலில இருந்து சொல்லிட்டு இருக்காங்க வெயிட் மிஷின் தேடி எடுன்னு சொல்லிட்டு. நான் பாத்தீங்கன்னா இப்பதான் எடுக்கிறேன். இந்த ஹேண்ட் பேக்ஸ் எல்லாம் வைக்க கூட இடம் இல்ல. ஸோ அந்த அளவுக்கு ஹேண்ட் பேக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். ஆனா யூஸ் பண்ணது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஹேண்ட் பேக் தான் திருப்பி அதுவே யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். மீஷோல இருந்து இந்த வெயிட் செக் பண்ற இந்த மிஷின் தான் வாங்கியிருந்தேன். ரொம்பவே அஃபோர்டபுள் பிரைஸ்ல தான் வாங்கியிருந்தேன். இந்த ப்ராடக்ட் லிங்க் வேணும்னா கமெண்ட்ல லிங்க் சென்ட் பண்ணுங்க. நான் இமீடியட்டாவே உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணிடுறேன். அண்ட் என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய். பானிபூரி எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். பட் வீட்டில் அது செய்யறது ரொம்ப கஷ்டம்னு யாருமே ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. இப்போ நான் சொல்றேன் இந்த ஈஸி மெத்தட்ல வீட்லயே ட்ரை பண்ணி பாருங்க. வீக்லி 2 times ஆவது செஞ்சிடுவீங்க. ஃபர்ஸ்ட் பூரி ஃப்ரை பண்ணதுக்கு முன்ன உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு மசாலாக்கு 3 to 4 உருளைக்கிழங்கு சேர்த்து அது கூடவே உப்பு தண்ணி சேர்த்து ஒரு 3 to 4 விசில் வரட்டும் நம்ம குக்கர் ஆஃப் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு பால் ரெண்டுமே தோல் ரிமூவ் பண்ணிட்டு நல்லா மேஷ் பண்ணிட்டு வெங்காயம், மிளகாத்தூள், சாட் மசாலா, உப்பு, கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. இப்போ புளி தண்ணி செய்யறதுக்கு ஒரு எலுமிச்சம் சைஸ் அளவு புளி ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, இஞ்சி இது சேர்த்துட்டு தண்ணியை ஆட் பண்ணி நம்ம மிக்ஸில கிரைண்ட் பண்ணிக்கலாம். நல்லா நைஸா அரைச்சிடுமே டைரக்டா ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. கூடவே தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. தென் கரைச்சி வச்ச புளி தண்ணி சேர்த்துட்டு அப்படியே சாட் மசாலா 1 டீஸ்பூன், ஜல்ஜீரா பவுடர் 1 டீஸ்பூன், ஆஃப் லெமன், உப்பு இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணீங்கன்னா போதும். நம்மளுடைய புளி தண்ணியும் ரெடி. இப்போ பானிபூரி செய்யறதுக்கு ரெடிமேட் பானிபூரி வாங்கியிருக்கேன். கடாயில எண்ணெய் சூடானுமே பானிபூரி ஒன்னொன்னா போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் நம்மளுடைய பானிபூரி ரெடி ஆயிடும். நம்ம பானிபூரி செய்யறதுக்கு மெயின் இன்கிரீடியன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம கடையில இருந்து பானிபூரி, ஜல்ஜீரா பவுடர், சாட் மசாலா இது 3 மட்டும் வாங்கி வச்சா போதும். வீட்லயே நம்ம சூப்பரா செஞ்சிடலாம். பூரி கூட உருளைக்கிழங்கு மசாலா, புளி தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. அல்டிமேட்டா இருக்கும் டேஸ்ட். வீடியோ பிடிச்சினா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய். ரீசெண்டா எனக்கு வர டிஎம்ஸ் எல்லாமே நிறைய பேர் என்கிட்ட கேக்குறது உங்க அம்மா ஸ்டைல் பிரியாணி செஞ்சு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சோ அதுதான் இன்னைக்கு பார்க்க போறீங்க. சோ இன்னைக்கு 1 kg பாஸ்மதி ரைஸ்ல தான் பிரியாணி செய்ய போறேன். சோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் சிக்கன் மேரினேஷனுக்கு 1 kg ரைஸ்க்கு 1 kg சிக்கன் வாங்கியிருக்கேன். சோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிட்டு தயிர், மிளகாத்தூள்,
மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மேரினேஷனுக்கு வச்சிருங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர். இப்போ பிரியாணி பாத்திரத்துல தாராளமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானவே லவங்கு பட்டை ஏலக்காய் நான் போட்டிருக்க குவான்டிட்டி மாதிரியே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் ஸ்லைஸா கட் பண்ணது, அது கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணுங்க. ஃப்ரெஷ்ஷா அரைச்சது 150 கிராம்ஸ் ஆட் பண்ணிருக்கேன். தாராளமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அப்புறம் புதினா தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மேஷ் ஆகணும். இப்போ மசாலா எதுவுமே நம்ம ஆட் பண்ண போறது இல்ல. டைரக்டா சிக்கனுக்கு நம்ம மசாலா தடவி வச்சிருந்தோம் இல்லையா, அதுதான் சேர்க்க போறோம். சோ சிக்கன் சேர்த்ததுமே நம்ம 10 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். சிக்கன் நல்லா குக் ஆகட்டும். அண்ட் பாஸ்மதி ரைஸ் 1 kg எடுத்துருக்கேன். 1 kg பையனா 4 கிளாஸ் அரிசி வரும். அரிசி வாஷ் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆவது ஊற வைங்க. அப்பதான் சாஃப்டா வரும். சிக்கன் குக் ஆனதுமே 4 கிளாஸ் இன்னைக்கு அரிசி சேர்க்க போறோம் இல்லையா, அதுக்கு அதே டம்ளர்ல 6 கிளாஸ் தண்ணி மட்டும் சேர்த்தா போதும். அதுவே கரெக்டா இருக்கும். தண்ணி சேர்த்ததுமே உப்பு கொத்தமல்லி சேர்த்து அரிசி நம்ம ஊற வச்சோம் இல்லையா, அதுவுமே சேர்த்து லெமன் கொஞ்சம் புடிஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. 90% ரைஸ் குக் ஆயிருக்கும். அந்த ஸ்டேஜ்ல நெய்யும் ரெட் ஃபுட் கலரும் கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு மூடி வச்சிருங்க. டவா கீழே வச்சுட்டு தம்க்கு விட்டுடலாம். லோ ஃப்ளேம்ல 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் குக் ஆனதுமே ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா நம்மளுடைய யம்மியான சிக்கன் பிரியாணி ரெடி. வீடியோ பிடிச்சினா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.